திருச்சியில் தனியார் கல்லூரியின் நுழைவு வாயிலில் காத்திருப்பு போராட்டத்தில் இறங்கிய கல்லூரி மாணவர்கள் நடிகர் சூர்யாவின் அகரம் ஃபவுண்டேஷனின் பெயரில் மோசடி நடப்பதாக திடுக்கிடும் புகார். காவல்துறையினர் வந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் பலனளிக்காமல் போராட்டத்தில் தீவிரமாக இறங்கிய மாணவர்கள் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க முடியாது. ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், பல வாட்டி கொடுத்த கம்ப்ளைண்ட் போது ஆக்ஷன் எடுக்கணும். அதே கொடுத்த கம்ப்ளைண்ட் எந்த ஆக்ஷன்லாம் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணல. இது வரை எடுத்துருக்கல ஃபோன் கூட கொடுத்து இது வரைக்கும் நம்ம நடவடிக்கை. ஆனால் எங்கள் பிரின்சிபல் வந்து ரவுடிசம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எங்கே ரவுடிசம் பண்ணுறாரு? படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சார். தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு பேசாதே 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 வேறெல்லாம் பேசாதே வேறெல்லாம் பேசாதே கைது செய் 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 கைது செய். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இயங்கக்கூடிய இந்த எம்ஏஎம் கல்லூரி, இந்த கல்லூரியில் 12ஆம் வகுப்பு முடித்த ஏழை எளிய மாணவர்களை கரெக்டாக பார்த்து அவங்கள்ட்ட இங்கே இருக்கக்கூடிய கல்லூரி நிர்வாகம் புரோக்கர்ஸை வச்சு உங்களுக்கு இலவசமாக அட்மிஷன் தரோம், எந்த ஃபீஸுமே கிடையாது, உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்துடும், உங்களுக்கு 7.5ல ரிசர்வேஷன் இருக்குது, உங்களுக்கு எந்த பணமும் கட்ட தேவையில்லைன்னு சொல்லி பொய் பிரச்சாரம் செய்து அகரம் ஃபவுண்டேஷன் மூலியமாக உங்களுக்கு அட்மிஷன் போடுறோம் அப்படின்னு சொல்லி அகரம் ஃபவுண்டேஷனுடைய அனுமதி இல்லாமல் அவங்களுடைய பேரை பயன்படுத்திக்கிட்டு ட்ரஸ்ட் மூலியமாக அட்மிஷன் போடுறோம்னு சொல்லி நூதன முறையில் அட்மிஷன் போடக்கூடிய எம்ஏஎம் கல்லூரி நிர்வாகம் தொடர்ச்சியாக அயோக்கியத்தனமான போக்கோடு செயல்பட்டு வருகிறது என்பதை இந்திய மாணவர் சங்கம் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டை வைக்கிறோம். எம்ஏஎம் கல்லூரி நிர்வாகம் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு இலவசம் என்ற பெயரில் அட்மிஷன் போட்டு இன்னைக்கு ஒரு 1 லட்சம் 2 லட்சம் கேட்குறாங்க. எக்ஸாம் எழுதுகிற டயத்தில் நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா கட்டுங்க, உங்களுக்கு அகரம் ஃபவுண்டேஷனில் பணம் தரல, ட்ரஸ்ட் மூலியமாக பணம் வரல, ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண முடியலன்னு சொல்லி 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா அப்படி கட்டினா மட்டும்தான் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியணும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை இந்த கல்லூரி நிர்வாகம் சொல்லிக்கிட்டு இருக்கு. என்ன சார் ஃப்ரீன்னு தானே சொன்னீங்க, இன்னைக்கு எங்கள்கிட்ட வந்து 2 லட்சம் 1 லட்சம் கேட்குறது எப்படி சார் நியாயமா சார்? நாங்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கோம், எங்கள்கிட்ட போய் 1 லட்சம் கேட்குறது எப்படி சார் ஏற்புடையதா சார்னு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கும்போது விருப்பம் இருந்தால் படி, இல்லைன்னா வெளியில் போகணும்னு சொல்லி இன்னைக்கு அச்சுறுத்தக்கூடிய வேலையும் மிரட்டக்கூடிய வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இந்த கல்லூரியில் படிக்க முடியாதுன்னு சொல்லி இந்த ஏழை எளிய மாணவர்கள் டிசி வாங்க இந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு வந்தோம்னா அவங்க நீ அட்மிஷன் போட்ட 2 மாதத்துக்கு நீ ஹாஸ்டலில் இருந்த சாப்பாட்டுக்கு மொத்தம் 50,000 ரூபா கட்டு, 1 லட்ச ரூபா மொத்த ஃபீஸ் கட்டு, லைப்ரரிக்கே போகாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு லைப்ரரி ஃபீஸை கட்டு அப்படின்னு பேரம் பேசிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு ஐயோக்கியத்தனமான போக்கு, எவ்வளவு ஃப்ராடுத்தனமான போக்கு! தொடர்ச்சியாக ஏழை எளிய மாணவர்கள் வயிற்றில் அடிக்கக்கூடிய இந்த எம்ஏஎம் கல்லூரி நிர்வாகத்தினுடைய முதல்வரையும் கல்லூரி முதலாளியையும் கைது செய்யணும் என்பதை இந்திய மாணவர் சங்கம் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய புரோக்கர், அந்த புரோக்கர்கிட்ட என்ன சார் நீங்கள் தானே சார் சேர்த்து விட்டீங்க, இப்போ பணம் கேட்குறாங்கன்னு சொன்னால் அப்படித்தாப்பா இருக்கும், நீங்கள் விருப்பம் இருந்தால் படிங்க, இல்லைன்னா வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவரைக்கும் சாரதி என்ற ஸ்டூடெண்ட்டை மொத்தம் ஸ்காலர்ஷிப்பு அப்ளை பண்ணுறதுக்காக மட்டும் ஒரு 1200, ஒரு 3500, ஒரு 1200, ஒரு 10,000, இப்படி மொத்தம் 15,000 ரூபா ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்றதுக்கு மட்டும் பணம் வாங்கியிருக்காங்க. மொத்தமே ஸ்காலர்ஷிப் 30,000 வருது. அதுல 15,000 ரூபா திருவண்ணாமலையில் படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட அங்கே கலெக்டரேட்ல போயிட்டு அங்கே அப்ளை பண்றேன்னு சொல்லி அங்கே 15,000 ரூபா வாங்கியிருக்காங்க. இது ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 50-60 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல ஆண்டுக்கு ஒரு வாட்டி ஒரு புரோக்கர் மூலியமா இங்கே ஃப்ராடுத்தனம் நடந்துகிட்டு இருக்கு என்பதை மிகப்பெரிய அளவுக்கான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோம். அது மட்டும் கிடையாது, அந்த புரோக்கருடைய பேர் மதனு. அவர்கிட்ட கால் பண்ணி, சார் என்ன சார் இது இப்படி பணம் வாங்குறீங்களா சார், தப்பு இல்லையா சார், ஏழை எளிய மாணவர்களாக இருக்காங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்காங்க, இது ஏற்புடையதா சார்னு கேட்டால் இது அப்படிதாப்பா நடக்கும், நாங்கள் பணமே வாங்கலைன்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் போய் சொல்லலாம், 2 ஸ்டூடெண்ட் போய் சொல்லலாம். இங்கே படிக்கக்கூடிய அவங்க புரோக்கர் மூலியமாக அட்மிஷன் போட்ட 20 ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே ரீசன் சொல்கிறாங்க. 15,000 ரூபா நூதன முறையில் திருடக்கூடிய புரோக்கரை கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும். அவங்களோட சொன்னதுக்கு அந்த புரோக்கருடைய ஒய்ஃபு கீர்த்தின்னு நினைக்கிறேன், அவங்க எனக்கு கால் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எங்களை மிரட்டாதீங்க, இப்படி நீங்கள் மிரட்டினீங்கன்னா நாங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு சென்று குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்குவோம், மரணை ஊற்றிக்குவோம் சொல்லி இன்னைக்கு சொல்லக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என் பேரை எழுதி வச்சுட்டு செத்து போயிடுவேங்கிறாங்க. இப்படிலாம் வந்து
ஏழை எளிய மாணவர்களின் பிரச்சனைக்காக வரக்கூடிய இந்திய மாணவர் சங்கத்தின் நிர்வாகிகளை கூட இப்படி பயமுறுத்தக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருபோதும் இந்த மிரட்டலுக்கு அஞ்ச மாட்டோம். எனவே தொடர்ச்சியாக ஏழை எளிய மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்கள் உரிமைக்காக இந்திய மாணவர் சங்கம் தொடர்ச்சியாக போராட்டங்கள் முன்னெடுத்திருக்கோம். இந்த எம்ஏஎம் கல்லூரி நிர்வாகம் 2008 இருந்து இன்னைக்கு வர பல ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையும் சீரழிச்சிருக்கு, கேள்விக்குறியாக்கிருக்கு. இன்னைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இன்னைக்கு மார்க்கெட்ல மூட்டை தூக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் சிங்கப்பூர்ல இருந்து மாணவர்கள் வரையும் சொல்லியிருக்காங்க. இப்படி தொடர்ச்சியாக ஏழை எளிய மாணவர்கள் வயிற்றில் அடிக்கக்கூடிய இந்த எம்ஏஎம் கல்லூரி நிர்வாகத்தினுடைய லைசன்ஸை ரத்து செய்யணும் என்பதை இந்திய மாணவர் சங்கம் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். எனவே தமிழக அரசு உயர்கல்வித்துறை தலையிட்டு இந்த மாணவர்களுக்கு உடனடியாக மாற்றுச் சான்றிதழையும் மதிப்பெண் சான்றிதழையும் தர வேண்டும் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. பெயர் வைரவளவன், இந்திய மாணவர் சங்கத்துடைய மாவட்ட தலைவர், திருச்சி புறநகர். நன்றி. நாங்கள் சும்மா நார்மலாக லீவ் நாளில் இருக்கும்போது ஒரு யாருனே தெரியாத ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து எங்களுக்கு ஃபோன் வருது. ஃபோன் வந்து என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி நீங்கள் 12th முடிச்சிங்களா, எத்தனை மார்க்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் எல்லாம் விசாரிச்சுட்டு, உங்களுக்கு இந்த மாதிரி இந்த காலேஜில் ஃப்ரீயாக சீட் இருக்குப்பா, எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது, உங்களுக்கு எதுவுமே கிடையாது, எல்லாமே ஃப்ரீ, நீங்கள் வந்து படிச்சுட்டு டிகிரி வாங்கிட்டு இங்கே போயிட்டே இருக்கலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் நம்பி வந்து இங்கே இவங்கள்ட்ட இப்போ சொன்னால் இவங்களாம் இந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்டும் அதே தான் சொல்கிறாங்க. புரோக்கரை காலேஜ் உள்ள வரைக்கும் விட்டு அட்மிஷன் வரைக்கும் போட விட்றாங்க. போட்டதுக்கப்புறமா காலேஜ் ஓப்பனிங் எப்போ நாங்கள் வந்தோம் அப்படின்னா, உள்ளெல்லாம் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நாங்கள் உள்ளே விடுவோம், இல்லைனா விட மாட்டோம்னு சொல்லி சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு உள்ளே விட்றாங்க. உள்ளே விட்டதுக்கப்புறமா தான் ஒன்றா சொல்கிறாங்க, உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை, அதனால் நீங்கள் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டி தான் ஆகணும். எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நாங்களும் வேறு எங்கேயும் திருச்சி, நாங்கள் வெளியூர், நாங்கள் வெளிலேருந்து வந்திருக்கோங்கிறனால எங்கேயும் தங்க முடியாது, இந்த ஊர் தெரியாது, அதனால நாங்கள் இங்கேயே வேறு வழி இல்லாமல் பணத்தை கட்டி நாங்களும் சேர்றோம், தங்கி கொஞ்ச நாள் காலேஜ் போயிட்டே இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபீஸ் அந்த ஃபீஸ்ன்னு சொல்லி எல்லா ஃபீஸையும் சொல்லி கடைசியில் ஸ்காலர்ஷிப்பும் உங்களுக்கு அப்ளை ஆகலை, யூமிசி அப்ளை பண்ணலை, எதுவுமே அப்ளை பண்ணலை, அதனால் நீங்கள் ஃபீஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லவும் நாங்கள் போய் கேட்குறோம். எங்களால் முடியலை, எங்களால் கட்ட முடியாது, நாங்கள் டிசி வாங்கிக்கிறோன்னு சொன்னால், டிசி வாங்கிக்கிறோன்னா லெட்ரு எழுதி வாங்கினவங்க அந்த லெட்ரு எங்கன்னு தெரிலன்னு சொல்கிறாங்க, நீங்கள் யாருனே தெரிலன்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் நாங்கள் வந்து கேட்கும்போது அதெல்லாம் தர முடியாது, இஷ்டம்னா படிங்க, இல்லைனா போயிட்டே இருங்க. எனக்கு வந்து இங்கே காலேஜில் ஜாயின் பண்ண வந்து அரவிந்த்னு ஒரு ஆள், யாருனே தெரியாது. அவர் ஃபோன் அடித்து நாங்கள் வேணான்னு சொல்கிறோம், இல்லைம்மா எல்லாமே ஃப்ரீ வாங்கன்னு சொல்லி மல்லு கட்டி கொண்டு வந்து சேர்த்தாரு. இந்த 2 பசங்களுக்கு வந்து மதன் ஒரு புரோக்கர் வந்து சேர்த்தாரு. இவ்வளோ பெரிய ஃப்ராடுத்தனம் பண்ணுற காலேஜ் எதுக்காக புரோக்கரை வச்சு பண்ணணும்? அவ்வளோ ஃபேமஸான காலேஜ்னா தானாக வந்து பசங்க சேர போகிறாங்க. புரோக்கரை சேர்த்தாலும் நல்லபடியாக சேர்க்கலாம்ல. ஏழை மாணவர்களோட கஷ்டப்படுத்தாதீங்க மனசை. பேர் ஹரிகரன், தஞ்சாவூர் மாவட்டம். என்ன? நான் பிஇ மெக்கட்ரானிக்ஸ் படிச்சிருக்கேன், ஃபஸ்ட்டு.